ஓகே கைஸ். ஸோ இதுவரையும் நம்ம கோர் பைத்தானை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து, இஃப் கண்டிஷன்ஸ்லேருந்து, லூப்ஸ்லேருந்து பல விஷயங்களை இதுவரையும் கவர் பண்ணியிருக்கோம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ஃபைல் ஹேண்ட்லிங் இது எல்லாமே உங்களுக்கு பைத்தனோட கோர் கான்செப்ட்ஸ். இந்த எபிசோடில் தான் ஃபஸ்ட்டு டைம் டேட்டா சயின்ஸுக்குள்ளே நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். அதாவது நம்பைனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த நம்பைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மாடியூல்ஸ்னா என்னன்னு தெரியணும். அதை பற்றின விஷயங்களை நம்ம போன எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் அதை செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்பைனா என்ன, எதுக்காக அது தேவைப்படுது, நம்பைக்கும் பைத்தன் லிஸ்ட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, ஏன் பைத்தனில் நம்பைன்றது ப்ரையாரிட்டைஸ் பண்ணப்படுது, அதுவும் இந்த டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி இம்போர்ட் பண்ணுறது, இதில் எப்படி நம்ம ஃபஸ்ட் டைம் ப்ரோக்ராம் எழுத போகிறோன்றதை தான் இன்னைக்கு இந்த எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்பைனா என்ன அப்படின்றத பாருங்க. நம்பை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியூமெரிக்கல் பைத்தன். நம்பையோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நியூமெரிக்கல் பைத்தன். நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்ஸை நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நம்பையை பயன்படுத்த முடியும். இட் இஸ் அ பவர்ஃபுல் லைப்ரரி ஃபார் ஒர்க்கிங் வித் நம்பர்ஸ், அரேஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். நீங்க என்ன மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்பை மூலியமா பண்ண முடியும். ஓகே, நீங்க ஒரு மேத்தமெட்டிஷியனா இருக்கீங்க, இல்ல ஒரு பிசிசிஸ்டா இருக்கீங்க, இல்ல என்ன வேணா இருங்க. ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸை பைத்தன் மூலியமா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டான பேக்கேஜ்ன்றது நம்பை தான். Every major data science library like a Pandas, Matplotlib, Scikit-learn, TensorFlow, all of them are built on top of NumPy. இது எல்லாமே NumPy மேல தான் உருவாயிருக்கு. ரைட்டுங்களா? இப்போ ஒரு வீடு அப்படின்றது எதால உருவாகும்? சிமெண்ட் செங்கலால உருவாகும் இல்லையா? அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த பேக்கேஜஸ் எல்லாமே Pandas, Matplotlib எல்லாமே NumPyயால தான் உருவாயிருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் NumPy is absolutely essential. This is very very important. You should have know that. ஓகேயா? சரி, இதை யார் உருவாக்குனாங்கன்னு கேட்டீங்கன்னா, டிராவிஸ் ஒலிஃபாண்ட் அப்படின்றவர் 2005ல் இதை உருவாக்குறாரு. இது கம்ப்ளீட்டா ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ டு யூஸ். ஃப்ரீயாவே நீங்க பயன்படுத்தலாம், ஓப்பன் சோர்ஸும் கூட. கோர் லைப்ரரி ஃபார் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் இன் பைத்தன் ப்ரொவைட்ஸ் பவர்ஃபுல் n டைமென்ஷனல் அரே. n டைமென்ஷனல் அரேன்னு சொல்றோம். வாட் இஸ் n டைமென்ஷனல் அரே? மச் ஃபாஸ்டரா இருக்கும். ஓகே, மச் ஃபாஸ்டர் தென் பைத்தன் லிஸ்ட். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ என்னென்ன லைப்ரரியில் அதுக்கு மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேண்டாஸ் எதுக்காக பயன்படுத்துவாங்க? டேட்டா அனாலிசிஸ்க்காக. மேட்ப்ளாட்லிப் விஷுவல் பண்ணுறதுக்காக. சைக்கிட்லர்ன் மிஷின் லேர்னிங்காக. டென்சர்ஃப்ளோ டீப் லேர்னிங்காக. ஓப்பன்சிவி இமேஜ் ப்ராசஸிங்காக. இது எல்லாமே நம்பையின் மேலே தான் உருவாயிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. நம்பைக்கும் நார்மல் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்பை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எக்ஸ்லமேட்டரி போட்டுட்டு பிப் இன்ஸ்டால் நம்பை அப்படின்னு உங்களோட நோட் புக்லேயே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இதை பார்க்குறக்கு பிப் ஷோ நம்பை வெரிஃபை பண்ணுறதுக்கு பிப் ஷோ நம்பைன்னு கொடுத்தீங்கன்னா இதோட நேம் என்ன, வேர்ஷன் என்ன, இதோட டாக்குமெண்டேஷன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன் போகும். ஆத்தர் பாருங்கள், நம்ம சொன்ன டிராவிஸ் ஒலிஃபண்ட் வந்திருக்காரா? ஸோ ஒரு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாமே இங்கே வரும். ரைட்டுங்களா? ஸோ நம்பையும் கிட்டத்தட்ட லிஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். இது எப்படி இம்போர்ட் பண்ணுறது? ஸ்டாண்டர்டாக இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி அப்படின்னு நம்ம கொடுப்போம். என்பின்றது என்ன? நம்பையோட ஷார்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. A = 1, 2, 3, 4, 5. இது என்னது? நமக்கு பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் A கொடுத்தா என்ன வரும் நமக்கு? திஸ் இஸ் அ லிஸ்ட். ஓகே, திஸ் இஸ் அ லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்டு எப்படி நம்ம நம்பை அரேவா மாற்றணும் அப்படின்னா, அரேனா என்ன நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இது எப்படி நம்பை அரேவா மாற்றணும்னா, என்பி அப்படின்றது என்ன? நம்பையோட ஷார்ட் ஃபார்ம். அந்த பர்டிகுலர் பேக்கேஜில் அரேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் எதை பாஸ் பண்ணுறேன்? ஏன்ற லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறேன். இப்போ அரேவை பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது லிஸ்ட்டாக இருக்காது. என்னவா இருக்கும்னா நம்பை அரேவாக இருக்கும். அதோட டேட்டா டைப்பை கூட நீங்கள் செக் பண்ணலாம். டைப் ஆஃப் ARR கொடுத்தீங்கன்னா numpy.nd அரே. என்டினா n டைமென்ஷனல் அரே. ஒரு லிஸ்ட்டை அரேவா இப்படி தான் கிரியேட் பண்ணணும். சரி, அப்போ இந்த இடத்துல 2 விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா எனக்கு என்ன வரும்? லிஸ்ட் வரும். அதே பிரிண்ட் ARRன்னு கொடுத்தா எனக்கு அரே வரும்.
அப்ப யூ மே ஹேவ் அ கொஸ்டின் இல்லையா? கொஸ்டின் நீங்க உங்களுக்கு இருக்கலாம். என்ன கொஸ்டின் அப்டின்னா, 2 பார்க்க ஒரே மாரி தானே இருக்கு. 2க்கு உண்டான டிஃபரன்ஸ் என்ன அப்டின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு இங்க டிஸ்கிரைப் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல லிஸ்ட்டுக்கான விஷயங்கள், இந்த இடத்துல நம்பை அரேக்கான விஷயங்கள நான் இங்க தரேன். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஸ்பீட் அப்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, லிஸ்ட்ட பொறுத்தவரையும் ஸ்லோவா இருக்கும். நம்பை அரே நமக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருக்கும். வெரி ஃபாஸ்ட். மெமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மோர் மெமரிய இது யூஸ் பண்ணும். இது லெஸ் மெமரிய தான் யூஸ் பண்ணும் நம்பை அரே. அதே மாரி டேட்டா டைப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டேட்டா டைப்ஸ் வந்து மிக்ஸ்டு டைப்ஸ நீங்க ஒரே லிஸ்ட்டுக்குள்ள வச்சுக்கலாம். மிக்ஸ்டு டைப்ஸ வச்சுக்கலாம். விச் மீன்ஸ் இது வந்து ஹெட்ரோஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். ஹெட்ரோஜீனியஸ். ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். ஓகே. இது வந்து நமக்கு என்னது? சேம் டைப் ஒன்லி. சேம் டைப்னா என்ன? ஹோமோஜீனியஸ். வாட் டஸ் இட் மீன்? இப்ப இந்த இடத்துல என்னால A equal to 1, true, 4.56, 78ன்னு குடுக்குறேன். இது என்னது நமக்கு? Aன்றது லிஸ்ட். ஒர்க் ஆகுமானா? ஒர்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் லிஸ்ட். லிஸ்ட்ன்றது பல டேட்டா டைப்ப மிக்ஸ்டு டேட்டா டைப்ப வச்சுக்கும். இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஹெட்ரோஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். ஹெட்ரோஜீனியஸ். ஓகே. பட் இதே மாரி நம்மளால நம்பர் அரே உருவாக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, np.array ஆஃப் இத நான் என்ன பண்றேன்? இதுக்குள்ள பாஸ் பண்றேன். பாருங்க, எல்லாமே எனக்கு என்னவா மாறிடுச்சு? எல்லாமே 1ன்றது 1ஆ இருக்கு. ஐ மீன் 1 பாயிண்ட் ஆச்சு. ட்ரூன்றது 1 பாயிண்ட் ஆச்சு. 4.6 4.56 ஆச்சு. 78 78 பாயிண்ட்னா இருக்கு. அப்போ இது எல்லாமே எனக்கு டெசிமலா கன்வெர்ட் ஆயிருக்கு. எல்லாமே ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. இது என்னது நமக்கு? அரே. அரே இஸ் ஹோமோஜீனியஸ். ஸோ அதான் 2க்கும் உண்டான வித்தியாசமா நீங்க பார்க்கணும். லிஸ்ட்ல நீங்க டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ வச்சுக்க முடியும். சேவ் பண்ண முடியும். பட் இங்க அரேல அது பண்ண முடியாது. விச் இஸ் நாட் பாசிபிள். அதே மாரி மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, லிஸ்ட்ட லூப்ஸ்ல மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல டைரக்ட்டாவே நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் ஆல்சோ. டைரக்ட்டாவே ஆக்சஸ் பண்ணலாம். அது மாரி டைமென்ஷன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து உங்களுக்கு 1 டைமென்ஷன். இது வந்து நமக்கு n டைமென்ஷன். n டைமென்ஷன்னா பல டைமென்ஷன்ஸ் இருக்கும். 1D, 2D, 3Dன்னு 100 Ds கூட இருக்கலாம். ஓகேயா? ஸோ இதான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? ஸ்லோவா இருக்கும். இது ஃபாஸ்ட்டா இருக்குன்னு சொன்னோமா? அதுக்கான எக்ஸாம்பிள பார்த்துருவோமா? சரி. எப்படி நான் கால்குலேட் பண்றேன்? எது ஸ்பீடு, எது ஃபாஸ்ட் அப்படின்றத ஸ்பீட் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பீட் கம்பேரிசன் அப்படின்னு வரும்போது, நான் ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான விஷயங்கள் இங்க நான் குடுக்குறேன். இம்போர்ட் numpy as np. ஸோ டைம் அப்படின்றது நமக்கு நேத்து எபிசோட்லயே பார்த்திருப்போம். டைம வச்சு தான் நம்ம டைம கால்குலேட் பண்ண போறோம். இப்போ வாட் ஐம் கோயிங் டூ டூனா ஸ்டார்ட் ஈக்குவல் டூ ஸ்டார்ட் டைம நான் இங்க வந்து அப்சர்வ் பண்ண போறேன். டைம். ஸோ இது என்ன பண்ணிக்கும்னா, இந்த ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆக போற ஸ்டார்ட்டிங் டைம அப்சர்வ் பண்ணிக்க போது. அந்த வேரியபிள்ல சேவ் பண்ணிக்க போது. இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு சின்ன ஆப்பரேஷன பண்ண போறேன். ஐ டோன்ட் வாண்ட் டூ டைப் எவ்ரிதிங். ஸோ தட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டூ காப்பி திஸ். ஸோ இந்த இத நான் காப்பி பண்ணிட்டேன். வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஸோ இந்த வேல்யூஸ இவ்ளோ வேல்யூஸ் ஓகேயா? 1 மில்லியன் வேல்யூஸ நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். 1 மில்லியன் வேல்யூஸ லூப்ல போட்டு ஓகே. நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன்றது லிஸ்ட்ல போடும்போது நம்ம லூப்ல தான் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸ் இன் மை லிஸ்ட் இதுதான் மை லிஸ்ட் இல்லையா? மை லிஸ்ட்ல என்கிட்ட 1 மில்லியன் வேல்யூஸ் இருக்கு. அந்த 1 மில்லியன் வேல்யூவ நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். ஸ்கொயர் பண்றதுக்கு இது எவ்வளோ நேரம் எடுத்துக்க போகுது? 1 மில்லியன் வேல்யூவ ஸ்கொயர் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்க போகுது? ஸ்டார்ட்டிங் டைம் இருக்கு, எண்டிங் டைம் இருக்கு. அது 2யும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஃபுல் டைம் கிடைச்சிரும். இல்லையா? இது எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? அதே விஷயத்த நான் எதுலயும் பண்ண போறேன்? we are going to do it in numpy also. இப்போ நம்ம numpyல பண்ண போறோம். ஸோ numpyல பண்ண போறோம். numpyலயும் ஸ்டார்ட் டைம். இந்த இடத்துல லூப் தேவையில்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேனா, we have comparison. இப்போ பாருங்க மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷனுக்கு லூப் தேவை. இங்க டைரக்ட்டா யூஸ் பண்ணலாம். ஸோ டைரக்ட்டாவே மை அரேவ ஸ்கொயர் கிடையாது. 2ஆல நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஓகே. இத எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாமா? எவ்வளோ டைம் ஆகுதுன்னு? பாருங்க.
பைத்தன் லிஸ்ட் வந்து முடிக்கிறதுக்கு 0.0345 செகண்ட்ஸ் ஆயிருக்குன்னா, நம்பை அரே 0.0076 ஆயிருக்கு. அப்ப எது ஃபாஸ்ட்? நம்பை அரே தான் கண்டிப்பா ஃபாஸ்ட். யூ கேன் see the difference here. ஓகே. இந்த டிஃபரன்ஸ்ன்றது எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ கொண்டு வரும். பெரிய பெரிய மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன பண்ணும்போது. 1 மில்லியனுக்கு இவ்வளோ டிஃபரன்ஸ்ன்னா 10 மில்லியன், ட்ரில்லியன் ஆஃப் வேல்யூஸ நீங்க பார்க்கும்போது, இட் கோயிங் டூ பி தி ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஸோ தட் இஸ் த ஐடியா பிஹைண்ட் திஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கம்பேர் த வேல்யூ. ஸோ அதே மாரி மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போமா? மேத் ஆப்பரேஷன்ஸ் கம்பேரிசன். மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் வச்சு கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்பை இம்போர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி அப்படின்னு குடுத்துறலாம். குடுத்துட்ட பிறகு இத நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள்ல ஐம் ஜஸ்ட் கோயிங் டூ ஹேவ் 1, 2, 3, 4, 5. ஓகே. ஸோ இத நம்ம டபுள் பண்ண போறோம். டபுள்டு. ஓகே. டபுள்டு. அதே தான் முன்ன பண்ணதே தான். எக்ஸ் இன்டு 2 இது எப்படின்றது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஃபார் எக்ஸ் இன் நம்பர்ஸ். ஸோ இது லூப்ஸ். லூப்ஸ்ல தான் பண்ண முடியும். ஸோ இப்போ பிரிண்ட் டபுள்டு. இத நான் எக்ஸிக்யூட் பண்றேன். யூ கேன் see தட் இத எனக்கு 2 டேபிள்ல மல்டிப்ளை பண்ணியிருக்கு. ஐ மீன் 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கு. பட் இதுக்காக நான் பயன்படுத்தினது வந்து ஃபார் லூப். கரெக்ட்டா? அதே விஷயத்த நம்ம நம்பைல பண்றதுக்கு அவ்ளோ பண்ண வேண்டியது இல்ல. ஃபார் லூப்லாம் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டைரக்ட்டா பண்ணிரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அரே ஈக்குவல் டூ என்பி டாட் அரே ஆஃப் நம்பர் என்ன? 1, 2, 3, 4, 5. ஓகே. ஸோ இத நான் டபுள் பண்றதுக்கு டபுள்டு ஈக்குவல் டூ சிம்பிளா ஏஆர்ஆர் இன்டு 2. ஏதாவது ஃபார் லூப்ப யூஸ் பண்ணியிருக்கனா? தேவை கிடையாது. ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப் டபுள்டு. சேம் ரிசல்ட் பட் குயிக்கா நடந்துரும். சேம் ரிசல்ட் வந்திருக்கு. ஃபார் லூப் யூஸ் பண்ணல. இதுதான் நம்பையோட அட்வான்டேஜ். ஓகே. ஸோ இதே மாரி யூ கேன் see the more operations. ஸோ இந்த மாரி பல ஆப்பரேஷன்ஸ் நான் இங்க வச்சிருக்கேன். யூ கேன் see that example here. I don't want to print type everything. ஸோ இந்த இடத்துல பாருங்க. அந்த அரே கூட டக்குன்னு எனக்கு 10 ஆட் பண்ணுது. ஸ்கொயர் பண்ணுது. டிவைட் பண்ணுது. How easy it is. You don't have to do it again and again by using the loop. For loopனா ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து டிவைட் பண்ணி ஆர் சப்ட்ராக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் போயிட்டு அந்த லிஸ்ட்ல பில்ட் பண்ணணும். ஸோ லிஸ்ட்ட விட நம்பை ஈஸியா இருக்கறதுக்கான காரணம் இதுதான். ஸ்பீடாவும் இதாவும் இருக்கறதுக்கான காரணம் இதுதான். ரைட்டுங்களா? சரி. ஒரு ஃபர்ஸ்ட் நம்பை ப்ரோகிராம் எழுதிருவோமா? ஓகே. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாரி அரே அப்படின்றது ஒரு ஃபங்ஷன். அரேன்றது என்னது? ஒரு ஃபங்ஷன். அந்த ஃபங்ஷன் எதுக்குள்ள இருக்கு? நம்பைக்குள்ள இருக்கு. அப்போ இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி. இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி குடுத்துட்டு அரே ஈக்குவல் டூ என்பி டாட் அரே. ஓகே. ஸோ 1, 2, 3, 4, 5. ஓகே. ஸோ இத இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ண முடியும். போக போக நானு ஃபியூச்சர் கிளாஸஸ்ல இது ஏன் 1, 2, 3, 4, 5 எழுதாம டைரக்ட்டா எப்படி கொண்டு வரதுன்னு நான் சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ பிரிண்ட் ஏஆர்ஆர் அப்படின்னு குடுத்தீங்கன்னா அரே வந்துருது. இதோட டேட்டா டைப்ப பார்க்கறதுக்கு டைப் ஆஃப் டேட்டா டைப் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? டைப் ஆஃப் அரே அப்படின்னு குடுத்தீங்கன்னா going to get the result numpy.nd array. ஓகே. இந்த டேட்டா டைப் வந்து லிஸ்ட் கிடையாது. numpy.nd array. ஓகே. ஒரு லிஸ்ட்ட நீங்க அரேக்குள்ள ப்ராசஸ் பண்றீங்கன்னா அது அரேவா மாறிடும். ஸோ தட் இஸ் ஐடியா. சரி இதுல என்னென்ன மாரியான ஆப்பரேஷன்ஸ்லாம் இருக்கு? ஒரு பேசிக் அரேவோட இன்ஃபர்மேஷன எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரேவ பத்தின இன்ஃபர்மேஷன நான் எப்படி வாங்குறது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, I will tell you that. இப்போ ஃபர்ஸ்ட் இதோட ஷேப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். arr.shape. ஷேப்ன்றது how many values it's going to have அப்படின்றது. இப்போ 5ன்னு வந்திருக்கு. 1, 2, 3, 4, 5. இதோட ஷேப் என்ன? 5ன்னு வந்திருக்கு. இதே 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு இருக்குன்னா அதோட ஷேப் என்னவா இருக்கும்? அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. இதோட ஷேப் என்னவா இருக்கும்னு மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா, என்னன்றத எனக்கு கமெண்ட்ல போடுங்க பார்ப்போம். ஓகேயா? சரி. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, ஷேப்ப நம்ம பார்த்த மாரி இது கூடவே இதோட டைமென்ஷன பார்க்க போறோம். அது டைமென்ஷன பார்க்கறக்கு அரே டாட் என்டிஐஎம்னு குடுக்கணும். எத்தன டைமென்ஷன்? ஒரே ஒரு டைமென்ஷன். ஸோ இது வந்து ஒரு டைமென்ஷன். வாட் இஸ் திஸ்? இது ஒரு டைமென்ஷன். இது 2 டைமென்ஷன்.
ரோ மட்டும் இருக்குன்னா அது ஒரு டைமென்ஷன். ரோவும் காலமும் சேர்ந்து இருக்குன்னா அது 2 டைமென்ஷன். ரோ, காலம் பல மேட்ரிசஸும் சேர்ந்து இருக்குன்னா அத நம்ம 3 டைமென்ஷன்னு சொல்லுவோம். ஓகே. அப்போ எனக்கு இந்த அரேவானது இங்க இருக்கக்கூடிய நான் உருவாக்கி இருக்கக்கூடிய அரேயானது ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. அதனால அது ஒரு டைமென்ஷன். ரைட்டுங்களா? அதே மாரி இதோட சைஸ் அப்படின்றது என்ன? அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏர் டாட் சைஸ் 5 வந்திருக்கா? அதே மாரி இதோட டேட்டா டைப் ஏஆர் டாட் டி டைப் அப்படின்னு குடுத்தீங்கன்னா இன்டிஜர் ஆஃப் 64. டி டைப்ன்றது அந்த அரேக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத சொல்லும். அரேக்குள்ள எனக்கு என்ன டேட்டா டைப் இருக்கு? எல்லாமே இன்டிஜரா இருக்குல்ல. இப்ப நான் இதே வந்து 3.5ன்னு சொன்னா எல்லாமே எனக்கு 3.5ஆ மாறிடும். யூ நோ தட் ரைட்? ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. திஸ் இஸ் ஹோமோஜீனியஸ். ஸோ பாருங்க எல்லாமே எனக்கு என்னவாயிடுச்சு? பாயிண்ட்ல மாறிடுச்சு. இப்போ போய் நான் டி டைப் செக் பண்ணா எனக்கு என்னன்னு வரும்? இன்ட் 64ன்னு வராது. ஃப்ளோட் 64ன்னு வரும். ஏன்னா, ஐ ஹேவ் கன்வெர்ட்டட் எவ்ரிதிங் இன்டு தி ஃப்ளோட். அப்போ ஒரு அரேக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸோட டேட்டா டைப்ப பார்க்கறதுக்கு டி டைப்ன்ற அந்த வார்த்தைய நீங்க பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருப்பீங்க. ரைட்டா? சரி. இப்போ 1 டைமென்ஷன பத்தி பேசிட்டோம். 2 டைமென்ஷன எப்படி உருவாக்குறது? அரேவ கிரியேட் பண்றேன். ஆனா இந்த தடவ 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷன்னா ஒரு மேட்ரிக்ஸ் மாரியான ஒரு விஷயத்த எப்படி உருவாக்குறது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நம்ம அ என்பி டாட் அரே குடுத்துட்டு, இந்த தடவ நானு லிஸ்ட் யூஸ் பண்ண போறது கிடையாது. லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட். நெஸ்டட் லிஸ்ட். லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல என்ன இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் ரோ இருக்க போகுது. 1, 2, 3. அடுத்து என்ன இருக்கு? லிஸ்ட்டுக்குள்ள அடுத்த லிஸ்ட் என்ன? 4, 5, 6. மறுபடியும் என்ன? 7, 8, 9. ஓகே. இத நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ. இது செகண்ட் ரோ. இது என்னது? தேர்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஓகேயா? ஸோ அப்போ இத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு? ARR_2D பாருங்க. ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்றது எனக்கு கிடைச்சிருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட். லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட்ன்ற போது லிஸ்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் லிஸ்ட் செகண்ட் ரோ, தேர்ட் லிஸ்ட் தேர்ட் ரோ அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதோட ஷேப் எப்படி பார்க்கறது? ARR டாட் ஷேப். இதுக்கான ஆன்சர் தான் உங்கள வந்து கமெண்ட்ல போட சொல்லியிருந்தேன். ஓகே. அரேல கிடையாது. array_2D 3,3ன்னு வந்திருக்கு. கரெக்ட்டா? அதே மாரி டைமென்ஷன பார்க்கறக்கு 2D.ndim பாருங்க டைமென்ஷன் என்ன 2ன்னு வந்திருக்கு. 3x3ன்றது ஷேப். 3 ரோ 3 காலம். இதோட டைமென்ஷன் என்ன? 2 அப்படின்றது டைமென்ஷனா இருக்கு. சைஸ் என்ன? முன்ன 5 வந்திருந்ததுல்ல சைஸ். இப்ப என்ன வருது? ARR_2D டாட் சைஸ். சைஸ் என்ன வருது? 9 வருது. ஏன்னா 9 வேல்யூஸ் இருக்கு. ரைட்டா? ஸோ இதுல இன்னும் சில பேசிக் மேத் ஆப்பரேஷன் பண்ணலாம். உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ யூ கேன் சீ தட் இந்த இடத்துல ஒரு அரே இருக்கு. இந்த அரேவ சம் பண்றதுக்கு ARR டாட் சம். மீன்னா ஆவரேஜ், மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இது எல்லாத்தையும் உங்களால இப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். பாருங்க சம் பண்ணா 150, மீன் வேல்யூன்றது எனக்கு 30, சோ ஆன் அண்ட் சோ ஃபார்த் எனக்கு கிடைச்சிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இப்படிதான் ஒரு அரேவ உருவாக்கி அதில இருக்கக்கூடிய பேசிக் ஆப்பரேஷன்ஸ பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இன்னும் ஒரு சின்ன கம்பேரிசன் என்னன்னா, இந்த மாரியான விஷயங்கள் ஆ லிஸ்ட்ல எப்படி ஒர்க் ஆகும், இங்க எப்படி ஒர்க் ஆகுன்ற ஒரு சின்ன கம்பேரிசன். இங்க பாருங்க. ஸோ இது ஒரு லிஸ்ட் இருக்கு. இங்க ஒரு நம்பி அரே இருக்கு. லிஸ்ட்லயும் 1, 2, 3, 4, 5 இருக்கு. நம்பி அரேலயும் 1, 2, 3, 4, 5 இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட் கூட 6, 7, 8ன்றத நான் ஆட் பண்ணேன்னா, எனக்கு ரிசல்ட் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு கன்கேட் ஆகும். லிஸ்ட் கூட நீங்க ஆட் பண்ண நினைக்கிறீங்கன்னா, அந்த இடத்துல அடிஷன் நடக்காது, கன்கார்டினேஷன் நடக்கும். பட் இந்த இடத்துல நம்பி அரே கூட அத நான் ஆட் பண்றேன் அப்படின்னா, இட் நாட் கோயிங் டு டூ த கன்கார்டினேஷன். இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ த அடிஷன். அதே மாரி இன்டு 2ன்னு குடுத்தீங்கன்னா, எனக்கு ரிப்பீட் ஆகும். லிஸ்ட்ட பொறுத்தவரையும். ஆனா நம்பி அரேல எனக்கு மல்டிப்ளை ஆகும். ஓகே. பைத்தன் லிஸ்ட்ல மிக்ஸ்ட் லிஸ்ட் வந்து ஒர்க் ஆகும். ஆனா இந்த இடத்துல எல்லாமே எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆயிடும்? ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிடும். சோ தட் இஸ் த ஐடியா. ஓகே. அதே மாரி நீங்க சைஸ்ன்னு பார்த்தா கூட, இந்த இடத்துல நீங்க சிஸ்டம் அப்படின்றத வச்சு நீங்க வந்து சைஸ பார்க்க முடியும். சைஸ பார்த்து நீங்க பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு நான் டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ மெமரின்றது உங்களுக்கு எதுல ஈஸியா இருக்கும்? லிஸ்ட்ல ஜாஸ்தி மெமரிய கன்சியூம் பண்ணும். இதுல கம்மி மெமரி தான் கன்சியூம் பண்ணும். இங்க பாருங்க 1, 2, 3, 4, 5க்கு அப்புறம் 6, 7, 8ன்னு கன்கார்டினேட் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5 கூட 6, 7, 8, 9, 10 வந்து ஆட் ஆயிருக்கு. சோ ஆன் அண்ட் சோ ஃபார்த். இந்த இடத்துல எனக்கு
2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ரிப்பீட் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல எனக்கு மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல மிக்ஸ்டு டேட்டா டைப் அலோ ஆயிருக்கு. இந்த இடத்துல அலோ ஆகல. எல்லாமே எனக்கு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயங்கள். இதோட சுருக்கம் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்க பேஸ்ட் பண்றேன். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே. ஸோ லுக் அட் திஸ். ஸோ NumPy அப்படின்றது நான் என்னன்னு சொன்னேன்? நியூமெரிக்கல் பைத்தன் கோர் டேட்டா சயின்ஸ் லைப்ரரி. NDArrayன்றது எதுக்காக பயன்படுத்துறோம்? NumPyயோட n டைமென்ஷனல் அரேக்காக. அரேவை கிரியேட் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணணும். ஷேப் கொடுத்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் தெரியும். நம்பர் ஆஃப் டைமென்ஷன் தெரியறதுக்கு NDAM, சைஸ்ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், டி டைப்ன்றது டேட்டா டைப்பை சொல்லும், சம், மினிமம், மேக்ஸிமம், மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கூட நம்ம பண்ணி பார்த்தோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பண்ணோமா? ஸோ இது எல்லாமே பாசிபிள். ரைட்டா? ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல NumPyயை பத்தின முழுமையான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தின பல விஷயங்களை வந்து நம்ம போக போக பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.